بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فمن كان يرجو لقاء ربه فليعمل عملا صالحا ولا يشرك بعبادة ربه أحدا قال النبي صلى الله عليه وسلم العمرة إلى العمرة كفارة لما بينهما அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாவின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய வாழ்வை பின்பற்றி வாழ்ந்த அனைவர் மீதும் அல்லாவின் அருள் என்றும் உண்டாகட்டும் என்று வேண்டிய பின் அல்லாஹு தஆலா சிறப்புப்படுத்தி கூறிய 4 மாதங்களில் ஒரு மாதமாகிய ஷாபான் மாதத்தில் இறுதி பகுதியில் இருக்கின்றோம். அல்லாஹ்வின் தூதர் இந்த மாதத்தை விழித்து கூறினார்கள், ரஜபுக்கும் ரமலானுக்கும் இடைப்பட்ட ஒரு மாதம் வருகின்றது. அந்த மாதத்திலே உங்களுடைய அமல்களை எல்லாம் அல்லாஹு தஆலா யுர்ஃபா அமல், உங்களுடைய அமல் உயர்த்தப்பட்டு நீங்கள் எந்தெந்த படித்தரத்தில் இருக்கின்றீர்கள் என்பதை அல்லாஹ் பரிசீலனை செய்வதற்காக அல்லாஹ் உங்களுடைய அமல்களை பார்க்கின்றான். அந்த நேரத்திலே அல்லாஹ் பரிசீலனை செய்கின்ற போது அனசாயும், நான் நோன்புடன் இருந்து எனது அமல்களை அல்லாஹ் பரிசீலனை செய்வதற்கு நான் ஆசைப்படுகின்றேன் என்று ஆசை ஊட்டிய அருமையான சங்கையான ஷாபான் மாதத்திலே நாங்கள் இருக்கின்றோம். இங்கு நாங்கள் ஒன்று கூடிய நோக்கம் உங்கள் அனைவருக்கும் தெரியும். இந்த மண்ணிலே இந்த உலகத்தை அல்லாஹு தஆலா படைப்பதற்கு முன்னால், இந்த உலகத்திலே மனிதனை அல்லாஹு தஆலா படைப்பதற்கு முன்னால் ஒரு சிறந்த ஒரு இடத்தை அல்லாஹு தஆலா தெரிவு செய்து அதிலே அல்லாஹு தஆலா அவனது அமரர்களை அல்லாஹு தஆலா வணக்க வழிபாடுகளில் ஈடுபடச் செய்த ஒரு இடம்தான் புனிதமான கௌபா என்ற அந்த மக்கமா நகரம். ஆரம்பத்திலே மலக்குகள் அதிலே இபாதத் செய்து அதன்பின் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம், உலகத்தில் முதல் மனிதர், எங்களுடைய முதல் தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் படைத்து ஃபஸ்ஜுது லி ஆதம ஃபஸஜது இல்லா இப்லீஸ், வானவர்களை எல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சுஜூது செய்த சொல்லி அதில் இப்லீஸ் சைத்தான் மறுத்து முதலாவது வந்து வணக்கத்தில் ஈடுபட்ட இடமும் அந்த கௌபா தான். அதற்கு பின்னால் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்திலே வெள்ளம் வந்து அங்கு இருக்கப்பட்ட அந்த அடையாளம் நீக்கப்பட்டு மீண்டும் அல்லாஹு தஆலா இறுதி உம்மத்தாகிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழிகாட்டியாக வந்த அல்லாஹ்வின் தூதருக்கு, அதற்கு முன்னால் வந்த அல்லாஹ்வுடைய நேசரும் அவருடைய நண்பர் என்ற அல்லாஹ் ஹலீலுல்லா என்று கூறுகின்ற நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹு தஆலா தூதராக தெரிவு செய்து அவர்களும் வந்து அதற்கு பின்னால் தான் அல்லாஹு தஆலா அந்த இடத்தை, நீண்ட வரலாறு நான் நினைக்கின்றேன் இந்த உம்ராக்கு வந்தவர்கள் உங்களுக்கு கேட்டிருப்பீர்கள். அதிலே அல்லாஹு தஆலா கௌபாவை அடையாளப்படுத்தி அதில் பல சோதனைகளை கொடுத்து அந்த சோதனையிலிருந்து அவர்கள் விடைபெற்று அல்லாஹ் இந்த இடத்தை தெரிவு செய்து இதில் ஒரு வீட்டை கட்டி அந்த வீட்டை நீங்கள் சுஜூது செய்யுங்கள், தவாபு செய்யுங்கள் என்று அல்லாஹ் வஹீனூடாக அறிவித்ததன் காரணமாக ஒரு குடும்பம் செய்த ஒரு பெரிய ஒரு தியாகம்தான் இப்போது இந்த புனிதமான எங்களுடைய ஊரிலிருந்து அல்லாஹு தஆலா சொற்பமான பேர் யாருக்கு அல்லாஹ் நாடுகின்றானோ, யார் அதுக்கு முயற்சிக்கின்றார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு கொடுப்பான். சுமார் ஏறாவூர், காத்தாங்குடி, ஓட்டமாடி, வாழைச்சேனை, காவத்தமனை இப்படி போன்ற இடங்கள்லேருந்து எங்களுக்கு சுமார் 50 பேருக்கு நாங்கள் அந்த விசா அடிப்பதற்கு கொடுத்து சுமார் 33 பேருக்கு தான் எங்களுக்கு அந்த விசாவு கிடைத்தது. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், இன்று
எல்லோரும் நாங்கள் நினைத்து கொண்டிருக்கின்றோம், நாங்கள் ஹஜ்ஜிக்கு போவதென்றால் உம்ராவுக்கு போவதென்றால் இன்றைக்கு பாஸ்போர்ட்டை கொடுத்தா நாளைக்கு விசாரிப்போம். அதெல்லாம் பழைய காலம். இப்போ டிஜிட்டல் உலகம், உங்களுக்கு தெரியும், மெனுவெல்லாம் மரணித்து விட்டது. இப்போ ஒன்லைன் எங்கு பார்த்தாலும் நாங்கள் எதுவுமே எங்களால் செய்ய முடியாது, எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. சிறிய ஒரு தவறும் செய்ய முடியாது இந்த மண்ணிலே. அந்த அளவுக்கு நாங்கள் ஐடி உலகத்திலே நாங்கள் வாழுகின்றோம். இந்த ஐடி உலகம் எதை காட்டுகின்றது என்றால் லா யஹ்ஃபா மின்ஹும் ஹாஃபியா, நாளை மறுமையிலும் ஒரு சிறிய ஒரு பாவத்தை கூட மறைக்க முடியாது. இந்த ஹஜ்ஜி உம்ராவுக்கு போகிறண்டா ஒரு சிறிய ஒரு குற்றம் செய்தாலும் அங்கு ஏர்போர்ட்டில் அவர்கள் ரெட் மார்க் விழும். அந்த அளவுக்கு இப்போது செய்திருக்கின்றார்கள். எனவே நாங்கள் துவா செய்ய முடியும், ஆனால் நாங்கள் நினைத்த மாதிரி போக முடியாத ஒரு காலகட்டத்திலே நாங்கள் ஒரு காலம் இருந்தது. உம்ராவுக்கு ஹஜ்ஜிக்கு போகிறண்டா ஆக்கள் நாங்கள் தேடி போகிற காலம் ட்ராவல்ஸுகள். இன்று ட்ராவல்ஸுகளை தேடி போகிற காலமாக மாறிவிட்டது. இதற்கு பின்னால் என்னென்ன சட்டங்கள் வருகிறதோ அல்லாஹ் ஆலம். எனவே கிடைத்ததை கொண்டு நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவோம். எங்களுடைய ஹாஜிகள் எதுவும் ஒரு சங்கையான ஷஅபான் மாதத்தில் பெரிய ஒரு அருள் கிடைத்திருக்கின்றது. உயர்த்தப்படுகின்ற அமல்கள் உயர்த்தப்படுகின்ற நேரத்திலே கௌபாவிலே கையேந்தி கேட்கக்கூடிய பாக்கியம். அது மாத்திரமல்ல, அவர்கள் ரமலான் 4 நோன்புகள் நோற்று வரக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் அல்லாஹு தாலா தந்திருக்கின்றான். இது எங்களுடைய பணத்தாலோ எங்களுடைய சக்தியாலோ இல்லை, அல்லாஹு தாலா நாடி இருக்கின்றான். அந்த நாட்டப்படி தான் இது பெரிய ஒரு நிஅமத். நாங்கள் இந்த வையகத்திலே எங்களுக்கு தருகின்ற நிஅமத்துக்களிலே ஒன்று உடல் ஆரோக்கியம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 அமல்கள் மறைத்து வைக்கப்பட்டு, ஒன்று உடல் ஆரோக்கியம் சிஹா, அடுத்தது இந்த உலகத்தில் அல்லாஹ் எங்களுக்கு இந்த மாதத்தில் வாழக்கூடிய ஒரு பாக்கியம். எனவே இந்த பாக்கியத்தை பெற்ற இந்த ஹஜ்ஜாஜிகள் இன்ஷா அல்லாஹ் அது அவர்களுக்கு மாத்திரமல்ல, அவர்கள் உங்களது பிரதிநிதியாக இந்த மண்ணிலிருந்து செல்கின்றார்கள். இது நாங்கள் வெறுமன உல்லாச பயணமோ சுற்றுலா பயணம் அல்ல. இது ஆன்மீகத்தோடு சம்பந்தப்பட்டது, இரையச்சத்தோடு சம்பந்தப்பட்டது, பொறுமையோடு சம்பந்தப்பட்டது. இன்ன ஹைர ஜாதி தக்வா. அல்லாஹு தஆலா இந்த பயணத்திலே நீங்கள் கொண்டு போகின்ற பொருட்களிலே கட்டிச்சாதனத்திலே சிறந்தது தக்வா, இரையச்சம். இந்த இறையச்சத்தை தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த குடும்பத்துக்கு ஏற்படுத்தினார்கள். உம்மா மகனும் வாப்பாவும் சேர்ந்து அல்லாஹ்வுக்கு முற்றுமுழுதாக கட்டுப்பட்டார்கள். மனைவியுடைய உரிமைகளை சரியாக கணவன் செய்தார், கணவனுடைய உரிமையை மனைவி செய்தார். மகன் ஒழுக்க விழுமியங்கோலோ வளர்க்கப்பட்டார். மகனே, உனது கழுத்தை நான் அறுக்கப் போகின்றேன். இன்னி அரா பில்மனாமி அன்னி அதுபகுக்க பல்லூர் மாதா தரா. உனது கழுத்தனா எனது கத்தி எனது கையால் அறுக்க போகின்றன சென்ன நேரத்தில் அந்த இரையச்சம் எந்த அளவுக்கு அவருக்கு ஈடு செய்தா, யா அபத்தி இஃபால் மாத்துமர், எனது நேசத்துக்கும் பாசத்துக்கும் அருமைக்கும் உள்ள தந்தையே, நீங்க அல்லாஹ் சொன்ன அந்த கட்டளையே எந்த ஒரு மனதில் இரக்கத்தில் உள்ளுக்கு வைங்க, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முன்னுரிமை கொடுங்க என்று கழுத்தை நீட்டி கத்தியை வைத்து அறுத்து விடுங்கள் என்று சொன்ன ஒரு தியாகியின் அந்த வரலாறுகளை சந்திக்க போகின்ற ஒரு பாக்கியம் இது. எனவே இந்த பாக்கியம் அல்லாஹ் எல்லோருக்கும் தர வேண்டும், எல்லோருக்கும் அல்லாஹு தஆலா அருள் செய்ய வேண்டும். எனவே இந்த பாக்கியத்துள் நுழைந்த நீங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்கின்ற நசீஹத்தும் வசியத்தும் உபதேசம், அல்லாஹ்வுக்கு நாங்கள் இந்த பயணத்தில் பயந்து கொள்வோம், பொறுமையை கடைபிடித்துக் கொள்வோம். நாங்கள் வருகின்ற 33 பேரும் ஒரு தாய் பெற்ற பிள்ளைகளை போன்று ஒத்தாவனு அலல் பிர்ரி வத்தகுவா வலா தாவனு அலல் இஸ்மி வல் உத்வான், நன்மைக்கு நாங்கள் ஒத்துழைப்பாக இருப்போம். தீமையை கண்டா அதை உரிய முறையிலே அவர்களை அழகான முறையில் அன்பாக அந்த தீமையிலிருந்து நாங்கள் விலக்குவதற்கு முயற்சிப்போம். எங்களுடைய நாங்கள் வசிக்கின்ற இடம், போகின்ற பயணம் அனைத்திலும் ஒருவருக்கொருவர் ஒத்தாசையாக இருக்க வேண்டும். சிலர்கள் அல்ஹம்துலில்லாஹ் பெற்றோர்களை கூட்டி வருகின்றீர்கள், பெரிய ஒரு பாக்கியம். இதில் நான் நினைக்கின்றேன் ஆலிமாக்கள் வருகின்றார்கள், அதே போன்று வைத்தியசாலையிலே பணிபுரிகின்ற வருகின்றார்கள், அந்த வைத்தியத்துறை நிபுணத்துவம் வருகின்றார்கள், ஆசிரியர் வருகின்றார், அதே போன்று எல்லோரும் வருகின்றோம்.
உங்களுக்கு அல்லாஹ் என்னென்ன திறமைகளை தந்திருக்கின்றானோ அந்த திறமையை கொண்டு இந்த பயணத்திலே நாங்கள் மிகவும் நேர்த்தியான முறையிலே எங்களுடைய அமல்களிலே எந்த ஒரு தகப்பூர் பெருமை வராமல் இஹ்லாஸோடு நாங்கள் கூட்டி வருகின்ற எங்களுடைய தாய், எங்களுடைய சகோதரர்கள் அவர்களுக்கு ஒத்தாசையாக இருப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மக்கமா நகரத்தில் மதீனா நகரத்திலே எந்த மனிதன் நுழைந்து விடுகின்றானோ ஒரு மனிதனுக்கு ஒரு ரூபா கொடுப்பது 1 லட்சம், ஒரு ரூபா மக்காவில் கொடுப்பது 1 லட்சம், ஒருவனுக்கு வழிகாட்டுவது 1 லட்சத்துக்கு சமன். அதே போன்று ஒரு தீமை செய்தால் 1 லட்சம் தீமைக்கும் சமன் என்ற அந்த உணர்வோடு நாங்கள் இருந்து கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய இந்த பயணம் நிறைவான பயணமாக அமைய வேண்டும். எங்களுடைய ஊர்களில் உங்களுக்கு தெரியும் எத்தனையோ பேர்கள் அதாவது நிரந்தர நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள், குடும்பத்தின் ஆரோக்கியம் இழந்தவர்கள் இருக்கின்றார்கள், குழந்தை செல்வம் இல்லாதவர்கள் இருக்கின்றார்கள், இன்னும் பல நோய்வாய்களுக்கு ஆட்பட்டவர்கள் இருக்கின்றார்கள், எத்தனை பேர்கள் மரணித்திருக்கிறார்கள், பொருளாதார நெருக்கடி, இவை அனைத்துக்கும் இன்ஷா அல்லாஹ் இந்த மண்ணிலிருந்து நாங்கள் போகின்ற இந்த மண்ணுக்குரிய பிரதிநிதிகள் என்பதை மறந்து ஹலீஃபத்துல்லா அல்லாஹ்வுடைய ஹலீஃபாக்கள் அந்த ரப்புடம் அந்த ஜனாதிபதியிடம் முறையிட போகின்றோம். எல்லோரும் போய் பாராளுமன்றத்தில் ஜனாதிபதி செல்ல இயலாது. ஹலீஃபா என்ற பதவியை எல்லோரும் இந்த இதில் பெற்றிருக்கின்றோம். எனவே இந்த ஹலீஃபா எல்லா விடயங்களையும் செல்லலாம், எல்லாரும் செல்லலாம். ஆனால் நாட்டிலே அதுக்கு குறிப்பிட்டு வைத்திருக்கிறான். அது போன்று அல்லாஹு தாலா எங்களை இந்த மண்ணிலிருந்து எல்லாரும் போகவில்லை, குறிப்பிட்டவர்களை அல்லாஹ் எங்களை தெரிவு செய்திருக்கின்றான். முதல் எங்களுக்கு தந்த அருள். ஆனால் உங்களுக்கு ஒரு அமானத் இருக்கின்றது. கௌபாவை கண்ட போதும், தவாப் செய்கின்ற போதும், சஃபா மர்வாவை போகின்ற போதும், முக்கியமான துவாக்கள் கபுலாகின்ற நேரத்தில் உங்களுக்கு மாத்திரம் சுயநலத்தோடு இல்லாமல் எங்களுக்கு, எங்களுடைய பெற்றோர்களுக்கு, குடும்பத்துக்கு, அண்டை அயலாருக்கு, சமூகத்துக்கு, நாட்டுக்கு, மூமின் முஸ்லிம்களுக்கு முடியுமான துவாக்களை நாங்கள் கேட்டுக்கொள்வோம். நோன்பு காலத்தில் துவா கபுலாக்கப்படுகின்ற அந்த நேரத்திலே முடியுமான வணக்கத்திலே ஈடுபடுவோம். வருகின்ற நீங்கள் நினைத்து விடக்கூடாது, எனக்கு கொஞ்சம் வயசாகிவிட்டது, கால்கை கொஞ்சம் ஏலாமல் இருக்கின்றது, எப்படி போய் செய்கின்றது என்று ஆரம்பத்தில் அந்த ஒரு முடிவெடுக்கக்கூடாது. எனக்கு ஏழும், அல்லாஹ் எனக்கு தந்து சக்தி தந்திருக்கின்றான், எனவே நான் தைரியமாகத்தான் போவேன் அந்த ரப்பை சந்திப்பதற்கு. அந்த ரப்பு நரம்புகளுக்கெல்லாம் சொந்தமான 360 மூட்டுகளுக்கும் சொந்தமான ரப்பே, இன்னைக்கு தைரியத்தை கொடு என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட அந்த துவாவை நாங்கள் ஒவ்வொருவரும் கேட்டுக்கொள்ளலாம். என்ன துவா? ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அந்த சமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அந்த தவ்வாபுர் ரஹீம். நான் என்னத்தை கேட்கணும், அனைத்தையும் செவி மடுக்கின்றவனே, அனைத்தை அங்கீகரித்த அந்த பாவத்தை மன்னித்துக்கொள் என்ற அந்த துவாவை கேட்போம். எங்களுடைய அல் பயான் டிராவல்ஸின் பயணம் செய்கின்ற அந்த ஹாஜிகள் அனைவரும் அங்கு எங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு கேளுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் எங்களுடைய இந்த பயணத்தை இலகுவாக்கி இந்த பயணத்திலே அசௌகரியமின்றி தைரியத்தோடும் இந்த புனிதமான அமல்களை செய்து வருவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் அனைவருக்கும் அருள் செய்ய வேண்டும். இந்த பள்ளி வாயலிலே அதாவது நாங்கள் மாதாந்தம் இந்த மண்ணிலிருந்து போகின்ற போது எங்களுக்காக அனுமதி தந்து இந்த பள்ளிவாசலிலே இந்த ஹாஜிகளை சிறப்புப்படுத்திய எல்லா நிர்வாகத்துக்கும் நான் நன்றி அல் பயான் டிராவல்ஸினூடாக நன்றி செலுத்துவதோடு குறிப்பாக எங்களுடைய சதாம் மொய்னார் அவர் செல்ல வேண்டும் ஆசிரியர், அவர் ஹாஃபிஸ் உலமா, அவர் உண்மையிலேயே எந்த சந்தர்ப்பத்திலும் அதோடு அவர் இணைந்திருக்கின்ற இளம் 2 முஅத்தின்களும் அதே போன்று தொழுவிக்க தகுதி பெற்றவர்கள் 2 பேரும் இருக்கின்றார்கள். அதை சேர்ந்து எங்களுடைய இர்ஃபான் மௌலை அஸ்லாம் ஹாஃபிஸ் இருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றி கூறி குறிப்பாக இந்த ஜமாத்தார்கள் நாங்கள் போகின்ற போரெல்லாம் சந்தோஷத்தோடு வந்து எங்களை சந்தோஷமாக வழி அனுப்பி எங்களுடைய துவாக்களில் அவர்கள் இணைந்து கொண்டு நாங்களும் அவர்களுடைய துவாக்களை பற்றி செல்கின்ற எங்களுடைய ஜமாத்தார்களுக்கும் நன்றி கூறி எல்லாம் வல்ல அல்லாஹ் எம்முடைய ஊரில் என்னென்ன தேவைகள் இருக்கின்றதோ, என்னென்ன முசீபத்தில் இருக்கின்றதோ அனைத்திலிருந்தும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம்.